ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டுல ஒரு நோட்டீஸ் போர்டு இருந்தது, நிறைய ஸ்டாரா இருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர கியூரியாசிட்டி. நான் அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னாரு, இதெல்லாம் எங்க மம்மி எனக்கு கொடுக்குற ரிவார்டு அப்படின்னு. வெரி குட், எதுக்குள்ள ரிவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அந்த தம்பி சொன்னாரு, நான் காலையில எந்திரிச்சேன்னா ஒரு ஸ்டார் தருவாங்க, பிரஷ் பண்ணனா ஒரு ஸ்டார் தருவாங்க, மிச்சம் வைக்காம சாப்பிட்டனா ஒரு ஸ்டார் தருவாங்கன்னு சொன்னாரு. எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்மளும் நிறைய நேரத்துல அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரிவார்ட்ஸ், இது எல்லாமே ஒரு 7 years வரைக்கும் ஓகே. ஆனா அதுவே ஹேபிட்டா மாறக்கூடாது. ஒரு ரிவார்டு கிடைச்சாதான் ஒரு வேலையை செய்வோன்ற நம்பிக்கைய ஒரு குழந்தையோட மனசுல பேரண்ட் ஆனவங்க எப்பொழுதுமே விதைக்க கூடாது. செல்ஃப் டிசிப்ளின்றது உள்ள இருந்து கொண்டு வரணும். அதை வீட்டுல இருக்கிறவங்க தான் பழக்கணும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு செல்ஃப் டிசிப்ளினை சொல்லி கொடுங்க. இப்போ சாதாரணமா ஒரு ரிவார்டு கிடைச்சாதான் காலையில எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, நாளைக்கு அந்த குழந்தை எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை நம்ம புரிந்தவர்களாக பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ரிவார்ட்ஸை கரெக்டா கையாளுவோம். தேங்க்யூ.